ஓம் நம சிவாய. விஷ்ணு பகவான் சிவபெருமான நேற்று வணங்கும் போது என்ன பண்றாரு? 1000 தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சித்து ஒவ்வொரு தாமரை மலரும் சமர்ப்பிக்கும் போதும் ஒவ்வொரு திருநாமம் சொல்றாரு. அப்ப சகஸ்ரநாமம், அதாவது 1000 நாமங்கள், திருநாமங்கள் அவர் சொல்றாரு. அந்த 1000 திருநாமங்கள் நம்ம மகாபுராணம் முடியும் போது தமிழ் அர்த்தத்தோட நான் நிச்சயமாக சொல்றேன். இன்னைக்கு நம்ம கதையினுடைய தொடரை பார்க்கலாம். இத்தகைய 1000 திருநாமங்களால் ரிஷபத்வஜ காலகண்ட திருநேத்திரரான சிவபெருமானை விஷ்ணுமூர்த்தி பிரார்த்தனை செய்தும் தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து கொண்டும் இருக்கும் போது சிவபெருமான் மகாவிஷ்ணுவின் பக்தியை சோதிக்க வேண்டி அந்த தாமரை மலர்களில் ஒன்றை அர்ச்சனை காலத்தில் மறையச் செய்தார். விஷ்ணு ஒரு திருநாமத்திற்கு மலர் காணாது குறைந்ததை உணர்ந்து, தாமரை இழந்த பிறகு இனி எனது கண்கள் இருந்தும் பயன் என்ன? எல்லா பிராணிகளுக்கும் ஊன்றுகோலாக உள்ள சர்வேஸ்வரன் சிவபெருமானே என்று உணர்ந்து தனது கண்களில் ஒன்றை தோண்டி எடுத்து மனப்பூர்த்தியாக இத்தோத்திரத்தை சொல்லி பூஜித்தார். சிவபெருமான் பிரத்யட்சம் ஆனார். மகாவிஷ்ணு அவரை நமஸ்கரித்து எதிர் நின்றார். பார்வதி சமேதராக தரிசனம் தந்த சிவபெருமான் விஷ்ணுவை நோக்கி, விஷ்ணுவே, எல்லா தேவ காரியங்களையும் தெரிந்து கொண்டேன். ஆகையால் சுதர்சனம் என்ற பெயரையுடைய சக்கராயுதத்தை உனக்கு தருகிறேன். அது மிகவும் மங்களகரமானது. அதன் வடிவத்தை நீ பார்த்தும் இருக்கிறாய். அது எல்லா உலகங்களுக்கும் சுகத்தை அளிக்க வல்லது. உன்னுடைய இதத்திற்காக அது செய்யப்பட்டு இருக்கிறது. நல்ல விரதமுடைய நீ இந்த விஷயத்தை ஆலோசித்து அறியவும். இது யுத்த களத்தில் ஸ்மரித்தவுடனே தேவர்களுடைய துக்கத்தை ஒழிக்க வல்லது. இதோ சக்கரம், இதோ எனது வடிவம், இதோ நீ செய்த சகஸ்ரநாமம், இவை மூன்றையும் கொடுத்தோம். இந்த சரிதத்தை பக்தியோடு கேட்பவர்கள் இடையிலே நீங்காத சித்திகளை அடைவார்கள் என்று திருவாய் மலர்ந்தருளி அநேக சூரிய காந்திக்கு சமமான காந்தியை உடைய சக்கராயுதத்தை கொடுத்து அருளினார். விஷ்ணுவும் மிக்க மகிழ்ச்சியுடன் அதை பெற்றுக்கொண்டு, மகாதேவனே, பரமேஸ்வரா, என் வேண்டுதலை கேட்க வேண்டும். நான் துக்க நாசத்திற்காக தியானிப்பதற்கும் துதிப்பதற்கும் தரிப்பதற்கும் தகுதியாக இருப்பது எது என்று கேட்டார். சிவபெருமான் மகிழ்ந்து, விஷ்ணுவே, என்னுடைய ரூபமே சகல துக்கங்களும் விலக தியானிக்கத்தக்கது. என் சகஸ்ர நாமங்களே துதிக்கத்தக்கது. எத்தகைய துன்பங்களும் ஒழியும்படி என் பிரசாதமாகிய சுதர்சனமே தரிக்கத்தக்கது. திருமாலே, இந்த சரிதத்தை யாவர் வாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கனவிலும் துக்கம் என்பது சம்பவியாது. அரசர்கள் சங்கடப்படும் சமயத்தில் எனது சகஸ்ர நாமங்களை 100 முறை தியானித்தால் அவர்களது சங்கடங்கள் விலகிவிடும். அதை விதிமுறையாக ஜெபிப்பவன் சகல சுகங்களையும் அடைவான். எல்லாவித நோய்களையும் ஒழிப்பான். கல்வியை விரும்புவான், கல்வியை பெறுவான். அரும்பெரும் காரியங்களை விரும்புபவன் அவற்றை அடைவான். இதில் ஐயமில்லை. நாள்தோறும் விடியற்காலையில் எழுந்து என்னை முறைப்படி பூஜை செய்து என் சகஸ்ர நாமத்தால் துதிப்பவன் எப்பொழுதும் என்னிடத்திலேயே வாழும் சித்தியை அடைவான். இகபர சித்திகளை அடைவான். 8 மாத காலம் நாள்தோறும் முறைப்படி தியானித்து துதித்தால் என்னுடைய சாயுஜ்ய பதவியை அடைவான். இதில் சிறிதும் பிசகில்லை என்று கூறி ஆனந்தமயமாய் விஷ்ணுவை தம் திருக்கரத்தால் தடவி, நான் வரதனாகையால் உனக்கு வேண்டிய வரங்களை கேள். உன் தோத்திரத்தால் நான் உனக்கு வசமானேன் என்றார். விஷ்ணு சிவபெருமானை பணிந்து மீண்டும், மகேஸ்வரா, உமக்கு என் மீது இப்போது தயை வந்திருப்பதை விட விரும்பத்தக்கது ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் நீர் தயால ஸ்வரூபியாக இருப்பதால் ஆலோசித்து திருவாய் மலர்ந்தருள வேண்டும். ஆயினும் உம்மிடம் எப்போதுமே நீங்காத திடபக்தி உண்டாயிருக்க மட்டுமே வரங்கொடுக்க வேண்டும். பகவானே, உம் திருவருளால் நான் சர்வ சம்பூர்ணனாக இருப்பதால் வேறு ஒரு வரம் எனக்கு வேண்டுவதில்லை என்றார். விஷ்ணுவே, உனக்கு என்னிடம் திடபக்தி உண்டாகுக. நீ தேவர்கள் அனைவருக்கும் பூஜ்யன் ஆகுக.
உலக சம்ரக்ஷணம் செய்யும் சக்தியை கொடுத்தேன். உன் பெயரை தியானிப்போரின் பாவங்கள் சந்தேகமின்றி ஒழியும் என்று சிவபெருமான் வரம் தந்து அந்தர்த்தானமானார். அதன் பிறகு திருமால் மங்களகரமான சக்கராயுதத்துடன் எப்போதும் சிவஸ்தோத்திரங்களை தியானித்துக் கொண்டு தன்னை நாடி வரும் அன்பர்களுக்கும் இந்த ஸ்தோத்திரத்தை அத்தியனம் செய்வித்து வந்தார். இந்த சகஸ்ர திருநாமங்களால் துதிப்பவர்கள் மிக சிறந்த பயன்களை அடைவார்கள். இதை கேட்பவர்களுடைய பாவங்கள் யாவும் நசிக்கும். நைமிசாரண்ய வாசிகளே, திருமால் ஸ்தோத்திரம் செய்து சிவபெருமானிடத்திருந்து சுதர்சனம் என்ற சக்கரத்தை அடைந்து சிவசகஸ்ரநாமங்களை வியாச முனிவர் கூற நான் கேட்ட விதமே உங்களுக்கு சொன்னேன். இனி நீங்கள் கேட்க வேண்டிய விஷயத்தை கேட்கலாம். இவ்வாறு சூதமாமுனிவர் சொன்னார். ஓம் நம சிவாய.